குடியரசுத் தலைவர் உரையுடன் இன்று தொடங்குகிறது நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர். பிப்ரவரி 9ஆம் தேதி வரை குறுகிய காலம் கூட்டத்தொடர் நடைபெறும் என தகவல். மக்களவையில் நாளை இடைக்கால பட்ஜெட் தாக்கல் செய்கிறார் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன். பல சலுகைகள், புதிய திட்டங்கள், வரி குறைப்பு உள்ளிட்ட அம்சங்கள் இடம்பெறும் என எதிர்பார்ப்பு. எதிர்க்கட்சி எம்பிக்கள் 11 பேரின் இடைநீக்கம் ரத்து. பட்ஜெட் கூட்டத்தொடர் தொடங்குவதை முன்னிட்டு மாநிலங்களவைத் தலைவர் ஜெகதீப் தங்கர் அறிவிப்பு. குத்சேவால் காந்தி சுட்டுக் கொல்லப்பட்ட அதே நாளில் சண்டிகர் மேயர் தேர்தலில் மோசடி செய்து ஜனநாயகத்தை பாஜக படுகொலை செய்ததாக ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. ஆட்சியை தக்கவைக்க பாஜக எந்த எல்லை வரை செல்லும் என்பதை கற்பனை கூட செய்ய முடியவில்லை எனவும் சமூக வலைதளத்தில் பதிவு. நில மோசடி தொடர்பாக சட்டவிரோத பண பரிவர்த்தனையில் ஈடுபட்டதாக குற்றச்சாட்டு. அமலாக்கத்துறை விசாரணைக்கு இன்று ஜார்க்கண்ட் முதலமைச்சர் ஹேமந்த் சோரன் ஆஜராவார் என எதிர்பார்ப்பு. இடி விசாரணை, முதலமைச்சர் வீட்டுக்கு வெளியே 144 தடை என ஜார்க்கண்ட் மாநில அரசியலில் பதற்றமான சூழல் நிலவுவதன் எதிரொலி. ராஞ்சியில் உள்ள வீட்டில் ஹேமந்த் சோரன் தலைமையில் அமைச்சரவை கூட்டம். அமலாக்கத்துறை விசாரணைக்கு பின்னர் ஹேமந்த் சோரன் கைது செய்யப்பட்டால் அடுத்த ஜார்க்கண்ட் முதலமைச்சர் யார்? லாலு பிரசாத் யாதவ் பாணியில் தமது மனைவி கல்பனாவை ஹேமந்த் சோரன் முதலமைச்சராக்குவார் என தகவல். பீகார் முன்னாள் துணை முதலமைச்சர் தேஜஸ்வி யாதவிடம் சுமார் 8 மணி நேரம் விசாரணை நடத்திய அமலாக்கத்துறை. ரயில்வேயில் பணி நியமனத்துக்கு நிலம் லஞ்சமாக பெற்றதாக எழுந்த புகார் குறித்து அதிகாரிகள் கிடுக்குப்பிடி விசாரணை. டெல்லியில் ஜே.பி. நட்டா தலைமையில் பாஜக தேசிய பொதுச் செயலாளர்கள் கூட்டம். விரைவில் நடைபெறவுள்ள மக்களவைத் தேர்தலை எதிர்கொள்வது குறித்து ஆலோசனை. முதுநிலை பல் மருத்துவ படிப்புக்கான நீட் தேர்வு வரும் மார்ச் மாதம் 18ஆம் தேதி நடைபெறும் என அறிவிப்பு. விண்ணப்பத்தை சமர்ப்பிக்க பிப்ரவரி 19ஆம் தேதி வரை அவகாசம் வழங்கியது தேசிய தேர்வுகள் வாரியம். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினால் அறிவிக்கப்பட்ட உங்களை தேடி உங்கள் ஊரில் என்னும் புதிய திட்டம் இன்று முதல் அமலுக்கு வருகிறது. அரசின் திட்டங்கள், சேவைகள் தங்கு தடையின்றி விரைவாக கிடைக்க வகை செய்யும் புதிய திட்டம். தேனியில் திமுக வேட்பாளரை நிறுத்த தேர்தல் ஒருங்கிணைப்பு கூட்டத்தில் நிர்வாகிகள் வலியுறுத்தல். கடந்த முறை காங்கிரஸ் சார்பில் போட்டியிட்ட EVKS இளங்கோவன் அதிமுகவிடம் தோல்வியடைந்ததை சுட்டிக்காட்டி வலியுறுத்தல். மதுரை MP சு வெங்கடேசன் மீது அம்மாவட்ட திமுக நிர்வாகிகள் அதிருப்தி என தகவல். மதுரையில் திமுகவைச் சேர்ந்தவரை வேட்பாளராக நிறுத்த மாவட்ட திமுக நிர்வாகிகள் அமைச்சர் உதயநிதியிடம் வலியுறுத்தல். திமுகவுக்கு ஏடிஎம் போல அமைச்சர் ஏவா வேலு செயல்படுவதாக அண்ணாமலை குற்றச்சாட்டு. ஏவா வேலுவை ஏடிஎம் வேலு எனவும் பெயர் சொல்லி அழைப்பார்கள் என கிண்டல். ஏவா வேலு அப்பா சிலை அன்னைக்கே திறந்து வச்சாரு. ஏவா வேலு என்கிறது பொருத்தமான பேர் இல்லைங்க ஐயா. ஏவா வேலனுக்கு பொருத்தமான பேரு ஏடிஎம் வேல். அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கட்சியினுடைய ஏடிஎம் யாருன்னா வேலு. எனி டைம் மணி ஏடிஎம் வேலு.
சென்னை பல்லவன் இல்லம் அருகே பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி போக்குவரத்து ஊழியர்களின் போராட்ட விளக்க வாயிற் கூட்டம். வரும் 7ஆம் தேதி நடைபெறும் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தையில் முடிவு எட்டப்படாத பட்சத்தில் போராட்டம்தான் என திட்டவட்டம். ஏற்றுக்கொள்ள முடியாது. 7ஆம் தேதி மீண்டும் நாங்கள் பேச்சுவார்த்தையை எதிர்பார்ப்போம். பேச்சுவார்த்தையில் பிரச்சனைகள் தீராவிட்டால் எங்களது போராட்டம் தொடரும். திருநெல்வேலி மாநகராட்சி வரலாற்றில் முதன்முறையாக இரவு 10 மணி வரை நடைபெற்ற மாநகராட்சி கூட்டம். திமுக பெண் கவுன்சிலர்கள் கையில் அல்வா விளம்பர பதாகையுடன் போராட்டம் நடத்தியதால் பரபரப்பு. மதுரையில் மாநகராட்சி டெங்கு கொசு ஒழிப்பு பணியாளர்களை பணி நீக்கம் செய்ததற்கு கண்டனம். ஆணையாளர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு தற்காலிக பணியாளர்கள் காத்திருப்பு போராட்டம். திமுக பிரமுகர் செல்வம் கொலை வழக்கில் பிடிவாரண்ட் நபர் கைது. சென்னை மடிப்பாக்கத்தில் போலீசார் வாகன சோதனையின் போது பிடிபட்டார். நடத்தையில் சந்தேகப்பட்டு 2வது மனைவியையும் அவருடைய 7 வயது மகனையும் கொன்ற கணவருக்கு இரட்டை ஆயுள் தண்டனை. சென்னை மகளிர் நீதிமன்றம் தீர்ப்பு. சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் சொகுசு வீட்டில் கொள்ளை. தங்கம், வைரம், பணம் என பல கோடி ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் கொள்ளையடிக்கப்பட்டதாக புகார். திருப்பத்தூர் மாவட்டம் புதுப்பேட்டையில் முன்னாள் சென்று கொண்டிருந்த பைக் மீது மற்றொரு பைக் மோதி விபத்து. சிறப்பு காவல் உதவி ஆய்வாளர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த பரிதாபம். வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் முன்விரோதம் காரணமாக சாதி பெயரை சொல்லி திட்டியதாக ஊராட்சி மன்ற பெண் தலைவர் புகார். வன்கொடுமை சட்டத்தின் கீழ் வழக்கு பதிந்து இளைஞர் கைது. ராமர் கோயிலுக்கு பக்தர்கள் வந்து செல்வதற்கு வசதியாக அயோத்திக்கு விமான சேவையை அதிகப்படுத்தும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சகம். நாளை முதல் 8 புதிய விமான வழித்தடங்கள் அறிமுகம். $200 கோடி பண மோசடி வழக்கில் நடிகை ஜாக்லின் பெர்னாண்டஸுக்கு எதிராக வலுவான ஆதாரங்கள் உள்ளன. டெல்லி உயர்நீதிமன்றத்தில் அமலாக்கத்துறை தரப்பில் தகவல். இந்தியா மற்றும் பிரதமர் மோடியிடம் மாலத்தீவு அதிபர் முகமது முய்சு மன்னிப்பு கேட்க எதிர்க்கட்சித் தலைவர் வலியுறுத்தல். இந்தியாவுக்கு எதிரான நிலைப்பாட்டை எடுத்து பகையை வளர்த்துவிட்டதாக வேதனை. இங்கிலாந்துக்கு எதிரான 2வது டெஸ்ட் போட்டியில் வேகப்பந்து வீச்சாளர் முகமது சிராஜை நீக்கிவிட்டு சுழற்பந்து வீச்சாளர் குல்தீப் யாதவை அணியில் சேர்க்கலாம். இந்திய கிரிக்கெட் அணி கேப்டன் ரோஹித் சர்மாவுக்கு முன்னாள் வீரர் பார்த்திவ் பட்டேல் ஆலோசனை. இந்திய கிரிக்கெட் அணி வீரர் மயங்க் அகர்வால் திடீர் உடல்நலம் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதி. விமான பயணத்தின் போது 2 முறை வாந்தி எடுத்ததால் அதிர்ச்சி. ஆஸ்திரேலிய ஓபன் டென்னிஸ் கோப்பையை வென்று தாயகம் திரும்பிய இந்திய வீரர் ரோஹன் போப்பண்ணா பெங்களூரு விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு. செஸ் விளையாடும் போது விளையாட்டை கவனிக்காமல் பாலின பாகுபாட்டை காட்டும் வகையிலான கமெண்ட் கூறி பார்வையாளர் தொல்லை. இந்திய செஸ் வீராங்கனையான திவ்யா தேஷ்முக் பரபரப்பு குற்றச்சாட்டு.
போலீஸ் டிஎஸ்பியான இந்திய கிரிக்கெட் வீராங்கனை தீப்தி சர்மா. திறமையை அங்கீகரிக்கும் வகையில் உத்தரப்பிரதேச அரசு கௌரவம். கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டிகளில் தமிழ்நாடு ஒரே நாளில் 6 தங்கப் பதக்கங்களை வென்றது. 35 தங்கப் பதக்கங்களுடன் 3வது இடத்தில் உள்ளது. பத்து முதல் 15 நாட்கள் பயணமாக அமெரிக்கா புறப்பட்டு சென்றார் நடிகர் கமல்ஹாசன். சென்னை விமான நிலையத்தில் வழியனுப்பி வைத்த ரசிகர்கள். தஞ்சாவூர் மாவட்டம் திருபுவனம் கம்பகரேஸ்வரர் கோவில் கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு 1008 திருவிளக்கு பூஜை. திரளான பெண்கள் குத்துவிளக்கேற்றி வழிபாடு. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே ஸ்ரீ சுயம்பு ஆகாத்மன் கோவிலில் உலக நன்மை வேண்டி சிறப்பு யாகம். ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம். தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் புனித அந்தோனியார் ஆலய திருவிழா கொடியேற்றத்துடன் துவக்கம். கொடியேற்ற நிகழ்ச்சியில் திரளான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு பிரார்த்தனை. திருப்பூர் மாவட்டத்திற்கு நாளை மறுநாள் உள்ளூர் விடுமுறை. அவிநாசியில் உள்ள அவிநாசி லிங்கேஸ்வரர் கோவில் மகா கும்பாபிஷேக விழா நடைபெறுவதை முன்னிட்டு ஆட்சியர் அறிவிப்பு. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் வனக்கோட்டத்தில் உள்ள நீர்நிலைகளில் 2வது நாட்களாக பறவைகள் கணக்கெடுக்கும் பணி. 200க்கும் அதிகமான பறவை இனங்கள் அடையாளம் கண்டு குறிப்பு. தனது நண்பரை நினைத்து தேம்பி தேம்பி கண்ணீர் விட்டு அழுத முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே பள்ளி ஆண்டு விழாவில் உருக்கம். மரியாதைக்குரிய தெய்வத்திற்கு இசைக்காக என்னுடைய திருவுருவப்பட சிறப்பு இணைத்து நடக்கின்ற நண்பன் என்ற ஒரு நண்பனுக்கு இலக்கணம் என்று சொன்னால் இனிமேல் இந்த ஜென்மத்தில் அவரை தவிர யாரும் பார்க்கணும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.